ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ராமா சீரிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லாஸ்ட் ரொமான்ஸ்ல எபிசோட் நம்பர் 7 தமிழ்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா லிங்சு நம்ம ஹீரோட வீட்ல இருந்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் உள்ள வந்துட்டாங்க. ஹீரோயினை பார்த்த உடனே எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அப்ப லிங்சு கேக்குறாங்க, நீ எப்படி உள்ள வந்த அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோயின், நான் வந்து ஹீரோட பக்கத்து வீட்டுல தான் குடி இருக்கிறேன், சாரி நான் தப்பான இடத்துக்கு வந்துட்டேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போறாங்க. அப்ப லிங்சு கேக்குறாங்க, உனக்கு எப்படி ஹீரோட வீட்டு சாவி கிடைச்சது அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் திரும்பி பார்த்துட்டு சொல்றாங்க, நீ கரெக்டான क्वेश्चन கேட்ட. ஆக்சுவலி என்னோட வீட்டுக்கையும் ஹீரோட வீட்டுக்கையும் சேம் மாதிரி தான் இருக்கும். ரெண்டு பேருக்கும் ஒரே கீ கூட யூஸ் பண்ணி வீட திறந்துக்கலாம். என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ் பாத்தியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாங்க, போதும் லிங்சு, நீ என்ன பாக்குறியோ அதுதான் உண்மை. எவ்வளவு நாளைக்கு தான் எங்களாலையும் மறைக்க முடியும்? நானும் இவ்வளவு ஒரே வீட்டுல தான் தங்கி இருக்கும், நீ பாக்குறது உண்மைதான் அப்படின்னு சொல்றாங்க. லிங்சு அப்படியே ஷாக் ஆகுறாங்க, நம்ம ஹீரோயினும் ஷாக் ஆகுறாங்க. இங்க கட் பண்ணா ரியல் வேர்ல்டுல நம்ம ஹீரோ சரியாகி வரணும் அப்படின்றதுக்காக எம்ப்ளாயிஸ் வந்து நிறைய லெட்டர்ஸ் எழுதி ஒட்டியிருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையுமே ஜானி நின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. எம்ப்ளாயர்ஸோட எல்லா ப்ராப்ளத்தையும் எப்படியாவது சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கு போறாங்க. அங்க போயிட்டு எல்லார்கிட்டயுமே ஃபர்ஸ்ட் சாரி சொல்றாங்க. எங்க கம்பெனில ஒரு பெரிய ப்ராப்ளம் போயிட்டு இருந்துச்சு, எம்ப்ளாயிஸ் எல்லாமே ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனா எல்லா ப்ராப்ளமுமே இப்போ சரியாயிடுச்சு, எம்ப்ளாயிஸ் எல்லாரும் திரும்ப வேலைக்கு வராங்க. அது மட்டும் இல்லாம எங்களோட கம்பெனி இன்னும் growth தான் ஆயிட்டு இருக்கும். அதே மாதிரி நாங்க ஃபியூச்சர்ல நிறைய நல்ல ப்ராடக்ட்ஸா உங்களுக்கு கொடுப்போம், நீங்க எங்களை முழுசா நம்பலாம் அப்படின்னு சொல்றாங்க. இத நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் டிவில பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்ட் நினைக்கிறாங்க, இவங்க ஃபேமிலியில எல்லாருமே ரொம்ப அழகா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நான் ஹீரோயினை தான் ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவன் மட்டும் என் கூட இருந்தானா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இதே நியூஸ இந்த ரியல் வேர்ல்டுல இருக்கக்கூடிய சூசனும் அவங்க கூட இருக்கவங்களும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப சூசன் சொல்றாங்க, இவன் எதுக்காக திடீர்னு இந்த மாதிரி நல்லவே மாதிரி வந்து பேசுறான் அப்படின்றது தெரியலையே அப்படின்னு. அதுக்கு அவங்க கூட இருக்கிறவங்க சொல்றாங்க, கண்டிப்பா நம்ம ஹீரோ வந்து முழிச்சு வந்துட்டான் அப்படின்னா அவனுக்கு கம்பெனில ஒரு இடம் இருக்க போறதே கிடையாது, அதுக்கு முன்னாடி முங்கிலி பாதி எடுத்துட்டு போயிருவாங்க, இவன் பாதி எடுத்துட்டு போயிருவான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சூசன் வந்து அப்படியெல்லாம் நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க சீன் கட் ஆகுது. ஜானி இன்டர்வியூ முடிச்சுட்டு வெளியில வரும்போது அங்க மிங்லி கிளாப் பண்ணிக்கிட்டே போறாங்க. என் தம்பி எவ்வளவு பிரில்லியன்ட் ஆயிட்டான், வர நீ ரொம்ப ஸ்மார்ட் ஆகிக்கிட்டே போற, எவ்வளவு அழகா இந்த ஸ்ட்ரைக்க நிறுத்தி வச்சுட்டா அப்படிலாம் சொல்றாங்களா. அதுக்கு ஜானி சொல்றாங்க, நீ என்னோட அக்கா, எனக்கு உன்னை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும், இப்ப நீ என்ன பாராட்டல, நீ என் மேல கோவமா இருக்க அப்படின்னு. அதுக்கு மிங்லி சொல்றாங்க, என்ன பத்தி உனக்கு நல்ல விதமாவே தெரிஞ்சதுக்கு பின்ன எதுக்காக நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ண? சரி ஓகே, அதெல்லாம் விட நாளைக்கு உன்னை நான் வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்திருக்கேன், என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு நாளைக்கு காலையில நீ தெரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. இப்போ ஜானி யோசிக்கிறாங்க, இவ என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன மாத்திரா அப்படின்னு தெரியலையே அப்படின்னு. இங்க சீன் கட் ஆகுது. இப்ப மறுபடியும் நாவல் உலகத்தை காமிக்கிறாங்க. ஹீரோயின் சமைச்சு கொண்டு வந்து லிங்சுவுக்கும் நம்ம ஹீரோவுக்கும் கொடுத்துட்டு ப்ளீஸ் என்ஜாய் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு லிங்சு சொல்றாங்க, இந்த மாதிரிலாம் நீ பிஹேவ் பண்றாத, அது எனக்கு வித்தியாசமா இருக்கு அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இது என்னோட வேலை தானே, இதுல நான் பாய்சன்லாம் ஆட் பண்ணல, நீங்க தைரியமா சாப்பிடலாம் அப்படின்னு. ஹீரோ உடனே அப்படியே ஹீரோயினை முறைக்கிறாங்க. உடனே ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல நான் சும்மா விளையாடினேன், இது வந்து ஃபுல்லாவே ஆர்கானிக் ஆனது, அதனால நல்லபடியா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒழிஞ்சு போய் நின்று இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்க அப்படின்றத கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ சொல்றாங்க, சாப்பிடு அப்படின்னு. லிங்சுவும் சாப்பிடுறாங்க. இப்போ லிங்சு கிட்ட ஹீரோ கேக்குறாங்க, உன்னோட கால் வலி எப்படி இருக்குன்னு. அதுக்கு லிங்சு இப்ப பரவாயில்லன்னு சொல்றாங்களா. அதுக்கு நம்ம ஹீரோ கேக்குறாங்க, உன்னோட கால் சரியாகிறது வரைக்கும் நானே உன்னை டெய்லி பிக்கப் அண்ட் டிராப் பண்றேன் அப்படின்னு. அதுக்கு லிங்சு இல்ல பரவாயில்லன்னு சொல்றாங்களா. அதுக்கு நம்ம ஹீரோ, இல்ல நீ பிசினஸ் ட்ரிப் என் கூட வரும்போது தான் உனக்கு அடிபட்டுச்சு, அதனால நான் உன்னை கண்டிப்பா டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க, உன்னோட சிஇஓ பதவியை இந்த மாதிரி உன்னோட பர்சனல் விஷயத்துக்காக நீ இன்வால்வ் பண்றியா, எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை, இப்படிலாம் நீ பண்ணிட்டு இருந்த அப்படின்னா நான் ஒன்னு ஒரு சிஇஓவே மதிக்க மாட்டேன் பாத்துக்கோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் லிங்சு வந்து இல்ல பரவாயில்ல தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக நான் ஒரு கிஃப்டும் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் அப்படின்னு கிஃப்ட் கொடுக்குறாங்க. உடனே அதை ஹீரோ எடுத்து பாக்குறாங்க. அதுல ஒரு லேட்டன் லைட் இருக்கும், இதை என்னோட கையால தான் நான் செஞ்சேன், இதுல உள்ள ஒரு ஃப்ளவரும் இருக்கும், இது வந்து உங்களுக்கு இருட்டுல இருந்து பாதுகாப்பு தரதுக்காக தான் அப்படின்னு சொல்றாங்களா. உடனே ஹீரோ வந்து சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு நீ நிஜமாவே ரொம்ப அழகா திங்க் பண்ணிருக்க அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே கடுப்பாகுது. செவத்துக்கிட்ட போயிட்டு செவரே என்ன விடு நாங்க போயிட்டு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போறாங்க. இப்ப ரெண்டு பேர்கிட்டயும் போயிட்டு நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சிட்டீங்கல்ல, பாத்திரத்தை கொடுங்க, நான் பாத்திரம் விளக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாத்திரத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ லிங்சு சொல்றாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோ, நானே உன்னை கொண்டு போய் விடுறேன்னு சொல்றாங்க. ஹீரோயின் அப்படியே ஹீரோ முறைச்சு பார்த்துட்டு இந்த பிளேட் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப லிங்சு சொல்றாங்க, இல்ல பரவாயில்ல நான் பஸ்ல போய்க்கிறேன் அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, இந்த டைம்ல எல்லாம் பஸ்ல கிடைக்காது, நானே உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு கூட்டிட்டு போறதுக்காக ரெடி ஆகுறாங்க. அப்போ ஒரு சத்தம் கேக்குது. நம்ம ஹீரோயின் அப்படியே திரும்பி பாக்குறாங்களா, என்ன லிங்சு கீழே விழ போறாளா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோவை தள்ளி விட்டுட்டு லிங்சுவை பிடிக்கிறதுக்காக கீழே போய் படுத்துக்கிறாங்க. லிங்சு அப்படியே ஹீரோயினோட மேல விழுந்து ஹீரோயினும் லிங்சுவும் அப்படியே கிஸ் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலி இது வந்து ஹீரோ தான் கீழே விழுந்திருக்கணும், லிங்சு வந்து ஹீரோவை தான் கிஸ் பண்ணிருக்கணும். ஆனா அதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயின் நடுவுல வந்து விழுந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க.
பண்ணிட்டாங்க. இப்ப லிங்சுவும் ஹீரோயினும் அப்படியே ஷாக் ஆகி பாத்துட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா லிங்சுவ நம்ம ஹீரோ அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விடுறாங்க. அப்ப லிங்சு சொல்றாங்க என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு. உடனே நம்ம ஹீரோ அப்படியே லிங்சுவோட கண்ணத்தை பிடிச்சிட்டு லிங்சுவ கிஸ் பண்றதுக்காக பக்கத்துல போறாங்க. லிங்சுவும் கண்ணை மூடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ லிங்சுவோட வாய் பக்கத்துல இருந்து பிளட் வரத பாக்குறாங்க. அதாவது ஹீரோயினும் லிங்சுவும் கிஸ் பண்ணிருப்பாங்கல்ல, அப்பதான் இந்த காயம் பட்டிருந்திருக்கும். அதை யோசிச்சு பார்த்தோன்னே ஹீரோ அப்படியே தள்ளி போயிட்டு உன்னோட காயத்துக்கு மருந்து போட்டு அது மட்டும் இல்லாம மெடிசன்ஸ் எல்லாத்தையும் கரெக்டா எடுத்துட்டு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. லிங்சு பாவம் போல ஹீரோவே பாத்துட்டு இருக்காங்க. இங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயினுக்கு தூக்கமே வராது. உருண்டு பரண்டு படுத்துட்டு இருக்காங்க. வாயில இருக்க பிளட்ட துரைச்சிட்டு இருக்காங்க. அதே டைம்ல நம்ம ஹீரோ அங்க போறாங்களா, அப்போ ஹீரோயினும் லிங்சுவும் கிஸ் பண்ணதை யோசிச்சு பார்த்துட்டு லிங்சுக்கும் பிளட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஹீரோயினுக்கும் பிளட் வந்திருக்கும்ல, இவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, என்னையும் லிங்சுவையும் பிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ தான் காயப்பட்டுட்டு இருக்கா, அவளுக்கு மருந்து போட்டு கொடுக்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை எடுத்துறாங்க. அதுக்கப்புறமா நான் எதுக்காக இவளுக்கு மருந்து போட்டு கொடுக்கணும், நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை அங்கேயே வச்சிடுறாங்க. இங்க கட் பண்ணா ரியல் வேர்ல்ட காமிக்கிறாங்க. அங்க ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஹீரோயினை மீட் பண்றதுக்காக போயிருக்காங்க. ஹீரோயின் கிட்ட போய் சொல்றாங்க எதுக்காக நீ இன்னும் படுத்துட்டே இருக்க, எலும்பு எலும்பு. ஹீரோட ஃபேமிலியில இருக்கக்கூடிய மெம்பர் இருக்காங்கல்ல, அவங்களோட தம்பி அவன் இன்னைக்கு பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்தான், அவன் ரொம்பவே அழகா இருந்தான் தெரியுமா அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்றேன் ஹீரோயின், சீக்கிரமா எழுந்திருச்சு வா அப்படின்னு ஹீரோயினோட கண்ணத்தை பிடிச்சு தடவுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயினோட லிப்ஸை பாக்குறாங்க. ரொம்ப காஞ்சு போயிட்டு இருந்த மாதிரி இருக்கும். அதுல இருந்து லைட்டா பிளட் வந்த மாதிரி இருக்கும். உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து பாரு உன்னோட லிப்ஸ் எல்லாம் எதுக்காக இப்படி இருக்கு, நீ சீக்கிரமா எழுந்திருச்சு வா, இப்படியே படுத்துட்டு இருக்காது அப்படின்னு லிப்ஸுக்கு கிரீம் எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஹீரோயின் ரொம்ப அழகா பாத்துட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா மறுபடியும் நாவல் உலகத்தை காமிக்கிறாங்க. செகண்ட் ஹீரோ ஹீரோட டேபிள்ல காஃபி வச்சுட்டு போறாங்களா, அப்போ ஹீரோ கேக்குறாங்க ஒரு நிமிஷம் இல்ல நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசணும் அப்படின்னு. அதுக்கு செகண்ட் ஹீரோ கேக்குறாங்க ஒர்க்க பத்தியா பர்சனல் லைஃப் பத்தியா அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோ பர்சனல் லைஃப் பத்தி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த செகண்டே செகண்ட் ஹீரோ கேக்குறாங்க ஹீரோயின் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டா, அதை பத்தி தானே பேச வர அப்படின்னு. உடனே ஹீரோ ஷாக் ஆகி எழும்புறாங்க. உனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு. அதுக்கு செகண்ட் ஹீரோ சொல்றாங்க அவ ஒன்னும் லூசுத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கல அப்படின்னு மட்டும் நீ நினைச்சிடாத, அவ ரொம்பவே சீரியஸா இருக்கான்னு. அதுக்கு ஹீரோ கேக்குறாங்க நான் அவளை லூசுத்தனமா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு நினைக்கிறது கூட உனக்கு எப்படி தெரிஞ்சது, என்னோட மைண்ட நீ ரீட் பண்றியா என்ன அப்படின்னு. அதுக்கு செகண்ட் ஹீரோ சொல்றாங்க உனக்கு என்ன எத்தனை வருஷமா தெரியும், எனக்கு ஒன்னு நிறைய வருஷமா தெரியும், அதனால நீ என்ன யோசிப்பா அப்படின்றத கூடவா என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு கேக்குறாங்களா. அப்போ ஹீரோ கேக்குறாங்க அப்படின்னா உனக்கு முன்னாடியே ஹீரோயின் என்ன லவ் பண்றா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருக்கு, பின்ன எதுக்காக அவளை நீ என்னோட வீட்டுக்கு அனுப்பி வச்ச அப்படின்னு. அதுக்கு செகண்ட் ஹீரோ சொல்றாங்க அவ நிஜமாவே டாய்லெட் நல்லா சரி பண்ணுவா, அதனாலதான் நான் அவளை உன்னோட வீட்டுக்கு அனுப்பி வச்சேன், வேற எதுவும் கிடையாது அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க இல்ல இல்ல அவ என்ன ஃபாலோ பண்ணி அன்னைக்கு நாங்க போயிருந்த பிசினஸ் ட்ரிப் வரைக்கும் வந்துட்டா, அங்க வந்துட்டு லிங்சு அவ காயப்படுத்துறதுக்காக தான் வந்திருக்கா அப்படின்னு. அதுக்கு செகண்ட் ஹீரோ சொல்றாங்க நீ என்ன லூசுத்தனமா பேசிட்டு இருக்கா, அவதான் உன்னை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தா, அவளோட கிளிப் கூட உனக்கு கிடைச்சதே அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க ஆமா அவ என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தா, இருந்தாலும் அங்க அவ லிங்சுவ காயப்படுத்துறதுக்காக தானே வந்திருக்கா அப்படின்னு. அதுக்கு செகண்ட் ஹீரோ கேக்குறாங்க என்னைக்கு அவ லிங்சுவ காயப்படுத்தினதை நீ பார்த்த அப்படின்னு. அதுக்கு ஹீரோ வந்து நான் இது வரைக்கும் பார்க்கல, ஆனா அவ அந்த மாதிரி தானே பண்ற பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ சொல்றாங்க நீ ஹீரோயினோட ஃபீலிங்ஸ் அக்செப்ட் பண்ணாம போ, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது, ஆனா அவளை பத்தி இந்த மாதிரி தப்பு தப்பா பேசாத, அவ ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்றாங்களா. ஹீரோ உடனே சரி ஓகே ஓகே அப்படின்னா அவ நிஜமாவே என்ன லவ் பண்றாளா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ வேற என்னவா இருக்கும், நிஜமாவே உன்னை லவ் பண்றா, அதை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே இங்க கட் பண்ணா லிங்சு வந்து நம்ம ஹீரோயினை ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு கூப்பிட்டுருப்பாங்க, அதனால நம்ம ஹீரோயினும் லிங்சுவை பாக்குறதுக்காக போயிருக்காங்க. ஹீரோயின் லிங்சு கிட்ட உன்னோட காயம் எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. அதுக்கு லிங்சு பரவாயில்ல உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோயினா எனக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. லிங்சு இப்ப தயங்கிக்கிட்டே நம்ம ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க நீங்க ஹீரோவோட வீட்டுல எத்தனை நாளா இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன வேலையை விட்டு அவன் தூக்குனால அதுல 2 நாளையில இருந்தே அவங்களோட வீட்டுல தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு. அதுக்கு லிங்சு கேக்குறாங்க வேலைக்காரங்களா இருக்கிறது உங்களுக்கு டயர்டா இல்லையா அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க டயர்டா தான் இருக்கும், அந்த வீட்டுல ரொம்ப கஷ்டம் தான், இருந்தாலும் நான் அதுக்கு பழகிட்டேன், எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்களா. லிங்சு உடனே கேக்குறாங்க நீங்க ஹீரோவை லவ் பண்றீங்களா அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் வந்து ஆமா நான் லவ் பண்றேன், நான் மட்டும் இல்ல நிறைய பேர் அவங்கள லவ் பண்ணுவாங்களே, நம்ம ஆபீஸ்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் அவனை லவ் பண்ணுவாங்க, ஏன்னா அவன் தான் அவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கானே அப்படின்னு. அதுக்கு லிங்சு சொல்றாங்க நானும் ஹீரோவை லவ் பண்றேன் அப்படின்னு. உடனே ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஹீரோயின் சொல்றாங்க நீ என்ன பத்தி எல்லாம் கவலைப்படாத, அவனோட ஃபேன் கேர்ள்ஸ் நிறைய பேர் இருக்காங்கல்ல, அதுல ஒருத்தி தான் நானும், மத்தபடி எங்க 2 பேருக்குள்ள எதுவும் கிடையாது அப்படின்னு. அதுக்கு லிங்சு சொல்றாங்க அப்படி இல்ல நீங்க தனியா தெரியுறீங்க, எல்லா ஃபேன் கேர்ள்ஸ் மாதிரியும் கிடையாது, நீங்க டிஃப்ரெண்டா இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ எதுவும் மனசுல நினைக்காத அப்படின்னு சொல்றாங்களா. உடனே லிங்சு வந்து ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு அப்படின்னா நான் வந்து ஹீரோவை லவ் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் நீ எதுக்குமே கவலைப்படாத, உன்னோட லவ் உன்னோட விஷயம், நீ லவ் பண்ணலாம், அதுக்கு எதுக்காக என்னோட பெர்மிஷனை கேக்குற, நீ நிஜமாவே அவனை லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க.
சொல்றாங்க. அதுக்கு லிங்சுவும் தேங்க்ஸ் சொல்றாங்க. இங்க சீன் கட்டாவது இப்ப ஹீரோயின் வீட்ல போயிட்டு சமைச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஆப்போசிட்ல இருந்து ஹீரோயினே பாத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க, இவன் எதுக்காக என்னையே உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்கான், ஆபீஸ்ல இருந்து என்னைக்கு இவனுக்கு வேலையே இல்லையா, சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டானா அப்படி சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்களா. அதனால ஹீரோ கிட்ட, உனக்கு இன்னைக்கு ரொம்ப பசிக்குதா என்ன, நீ வேணா போயிட்டு டிவி பாரு, நான் சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா உன்னை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கும் ஹீரோ எந்த பதிலுமே சொல்லாம இருக்காங்க. இப்ப ஹீரோயின் சமைச்சு முடிச்சுட்டு கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்போ ஹீரோ ஹீரோயினே பாத்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் ஹீரோவோட பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ யோசிக்கிறாங்க, நிஜமாவே இவளுக்கு என்ன பிடிச்சிருக்கா என்ன, இவ என்ன லவ் பண்றாளா அப்படின்னு ஹீரோயின் மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க. ஒருவேளை இவனோட லவ்வர் வந்து லிங்சுவ நான் கிஸ் பண்ணேன்ல, அதனால என்னோட கிஸ்ஸ திரும்ப இவன் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறானோ அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் இங்க கிளம்புறேன் அப்படின்னு கிளம்ப போறாங்களா. அப்போ ஹீரோ சொல்றாங்க, என்னோட லைப்ரரியில வந்து பாரு அப்படின்னு. ஹீரோயினும் இப்ப ஹீரோட லைப்ரரிக்கு போயிருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ ஒரு என்வலப்பை எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாங்க. அது என்னதுன்னு ஹீரோயின் கேக்குறாங்களா. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, பிரிச்சு பாரு, உனக்கு ரொம்ப பிடிச்சதான் கொடுத்திருக்கேன் அப்படின்னு. ஹீரோயின் பிரிச்சு பார்த்தா அதுல கட்டுக்கட்டா பணம் இருக்கும். ஹீரோயின் கேக்குறாங்க, இது எதுக்காக எனக்கு கொடுத்திருக்க அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, நீ என்ன லவ் பண்ணதே இதுக்காக தானே, அதனாலதான் இதை நான் உனக்கு கொடுத்துட்டேன், இதை எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க, நான் எதுக்காக இதை எடுத்துட்டு போகணும் அப்படின்னு. ஹீரோட டேபிள்ல அந்த காசை வச்சுட்டு ஹீரோட பக்கத்துல போய் இருந்துட்டு, எனக்கு போறதுக்கு இடம் கிடையாது, இந்த உலகத்துல எனக்கு யாரையுமே தெரியாது, பிளீஸ் என்னைக்கு வேலை செய்ய அலோவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கெஞ்சி கேட்டு அழுறாங்க. நம்ம ஹீரோ சரி ஓகே ஓகே இருந்து தொலை, இங்கே வேலை பாரு அப்படின்னு சொல்றாங்களா. ஆக்சுவலி இது கனவு மட்டும் தான், நம்ம ஹீரோயின் அந்த மாதிரி கேட்டிருக்க மாட்டாங்க, இப்படி கேட்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால டேபிள்ல கொண்டு போயிட்டு காசை வைக்கிறாங்க. ஹீரோ பக்கத்துல போயிட்டு முட்டி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டி போட ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களால முட்டி போடவே முடியலையா. ஹீரோ என்னன்னு கேக்குறாங்களா. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, உன்னோட காசெல்லாம் எனக்கு தேவை கிடையாது, இதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போக போறாங்க. போகும்போது மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க, என்னால 2 டிராப் கண்ணீரை கூட விட முடியலே, இந்த நாவல்ல எனக்கு அழுகையே வரக்கூடாதுன்னு எழுதியிருக்காங்களா என்ன, என்னால அழக்கூட முடியலையே, பொய்யா நடிக்க கூட முடியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ ஒரு நிமிஷம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க, உனக்கு என்கிட்ட ஏதாவது சொல்லணும் அப்படின்னா நீ சொல்லலாம் அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோயின் திரும்பி பார்த்து சொல்றாங்க, அதான் பணத்தை கொடுத்து உன்னை பார்க்க பிடிக்கல அப்படின்னு சொல்லாம சொல்லி என்ன அனுப்புறல, அப்புறம் எதுக்காக நான் திரும்பி பார்த்து உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, நீ என்ன லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்காத, இந்த டைமுக்கு அப்புறமா நீ என்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீயும் நானும் ஒரே வீட்ல எப்படி சேர்ந்து இருக்க முடியும், எனக்கு உன்னை பார்க்கும்போது அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, அதனாலதான் நான் உன்னை இங்க இருந்து கிளம்ப சொல்றேன்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து சரி ஓகே நான் புரிஞ்சுக்கிட்டேன், தேங்க்யூ பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்களா. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, ஒரு நிமிஷம் இல்லை, இனியொரு விஷயம், நாளையில இருந்து நீ ஆபீஸ்க்கு வரலான்னு. நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ஹாப்பி ஆயிடுது, நிஜமா தான் நீ சொல்றியா, நான் ஆபீஸ்க்கு வரலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, ஆனா லிங்சு கிட்ட இருந்து நீ தள்ளியே இருக்கணும், அப்படின்னா மட்டும்தான் உன்னை நான் ஆபீஸ்க்கு அலோவ் பண்ணுவேன் அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நீ கவலையே படாத, லிங்சுவுக்கு என்னால ஒரு ஆபத்து கூட வராது, நான் ப்ராமிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ சரி ஓகே கிளம்புன்னு சொல்றாங்க. ஹீரோயின் போகும்போது அப்படியே 3 தடவை அந்த என்வெலப்பை திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போறாங்க. இதை ஹீரோ நோட் பண்றாங்களா. அதனால அந்த என்வெலப்பை எடுத்துட்டு ஒரு ஆளுக்கு இந்த என்வெலப்பை விட்டுட்டு போகவே மனசுல நினைக்கிறேன், 3 தடவை ஆல்ரெடி திரும்பி பார்த்தாச்சு, இது வேணும் அப்படின்னா நீ எடுத்துட்டு போலான்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் அடுத்த செகண்டே ஓடி வந்து தேங்க்யூ பாஸ் அப்படின்னு அந்த என்வெலப்பை வாங்கிட்டு போறாங்க. இப்ப ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க, இந்த செகண்ட் ஹீரோ சொன்னால அது எல்லாமே போய் தான், ஹீரோயின் பணத்துக்காக தான் என்ன லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இப்ப ரூமுக்கு போயிட்டு அவங்க திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்ப பெட் கூட எல்லாம் உட்கார்ந்து பேசுறாங்க, நான் உன்னை விட்டுட்டு எப்படி இருப்பேன், நீ இல்லாம எனக்கு எப்படி தூக்கம் வரும் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையா பார்த்து பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோ ஃபர்ஸ்ட் டே வரும்போது நீ இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லி இருந்திருப்பாங்கல்ல, எல்லாத்தையுமே யோசிச்சு எல்லா இடத்தையுமே சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா கடைசி நாள்ல இன்னைக்கு ஒரு நாள் தானே ஹீரோயினால இங்கே இருக்க முடியும். இப்ப ஹீரோவுக்காக நைட் ஏதாவது சமைச்சு வைக்கலாம் அப்படின்னு கிச்சன்ல போயிட்டு சமைச்சிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு கரண்ட் கட் ஆயிடும். உடனே நம்ம ஹீரோயின், ஹீரோ பயப்படாத நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாஷ் லைட் அடிச்சுட்டு எடுத்துட்டு போவாங்களா. அதுக்குள்ள அங்க நம்ம ஹீரோ லிங்சு கொடுத்திருப்பாங்கல்ல அந்த லைட்டா எரிய வச்சிருப்பாங்க. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சோகமாயிடும். அதனால அப்படியே திரும்பி பார்த்துட்டு நான் சர்க்கியூட்டை போயிட்டு சரி பண்றேன் அப்படின்னு கீழே போயிட்டு சர்க்கியூட்டை சரி பண்றாங்க. சர்க்கியூட்டை சரி பண்ண உடனே லைட் வந்துடுமா. அதுக்கப்புறமா ஹீரோ கிட்ட சொல்ல போலாம் நினைப்பாங்க. ஆனா அதுதான் லைட் வந்துருச்சு, அவனுக்கு தான் தெரிஞ்சிருக்குமே, அப்புறம் எதுக்காக நான் போயிட்டு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் உட்கார்ந்து அவங்க சமைச்சதை சாப்பிட்டுட்டு சோகமா அழுதுகிட்டே வீட்டை விட்டு வெளியில வராங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயின் போயிட்டாங்களா அப்படின்னு பாக்குறாங்க. நம்ம ஹீரோயின் கிளம்பியாச்சு. இங்க சீன் கட்டாவது அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் அவங்களோட ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிருப்பாங்கல்ல அந்த டேபிள பார்த்துட்டே சோகமா இருக்காங்க. இத செகண்ட் ஹீரோ நோட் பண்றாங்க. அதனால ஹீரோ பக்கத்துல வந்துட்டு உனக்கு என்ன ஆச்சு, உன்னோட ஃபேஸ்ல ஒரு சோகம் தெரியுதே அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு நம்ம ஹீரோ அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் நைட்டு ஒழுங்கா தூங்கல அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் இப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. செகண்ட் ஹீரோ அப்படியே பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போறாங்க. இங்க கட் பண்ண நம்ம ஹீரோயின் ஆபீஸ்க்கு வந்தாச்சு. சூசனும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஹீரோயினை வெல்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சூசன் சொல்றாங்க, இங்க பக்கத்துல ஒரு கொரியன் ரெஸ்டாரண்ட்
வந்திருக்கு, அதனால அங்க போயிட்டு நம்ம சாப்பிடலாமா அப்படின்னு அதுக்கு நம்ம ஹீரோயினும் ஓகே சொல்றாங்க. இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு லீச்சுவை இன்வைட் பண்றாங்களா, ஆனா லீச்சு வந்து இல்லனா வரல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க, பாரு பாரு அவளுக்கு எவ்வளவு கொழுப்பு, அவ நம்மளையே இன்சல்ட் பண்ற மாதிரி நம்ம கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் லீச்சுவை பாவம் போல பாக்குறாங்க. இங்க கட் பண்ணா மறுபடியும் ரியல் வேர்ல்ட காமிக்கிறாங்க. ரியல் வேர்ல்டுல ஜானிய மிங்லி ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்திருப்பாங்கல்ல, அங்க போறாங்க. அங்க லைட்டும் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது, குடோன் மாதிரி இருக்கும். அங்க போயிட்டு லைட்ட போட போனா பின்னாடி ஒரு பெரியவங்க வந்து நிப்பாங்க. அவங்கள பார்த்த உடனே ஜானி பயந்து போயிடுவாங்க. இவங்க யாரு, எனக்கு மட்டும்தான் இவங்க தெரியறாங்களா, இவங்க பெரிய மனுஷனா அப்படின்னு. அப்ப அவங்க இனியொருத்தவங்க வராங்க. அவங்க சொல்றாங்க இவங்க தான் இந்த டிபார்ட்மெண்டோட செக்யூரிட்டி கார்டு, அவங்களுக்கு 50 வயசாச்சு, அது மட்டும் இல்லாம இங்க ஒர்க் பண்ற எல்லாருமே வயசானவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்கள அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இத பார்க்கும்போது ஜானிக்கு ரொம்ப கோவம் வருது. மிங்லி அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இங்க கட் பண்ணா மிங்லி கிட்ட அங்கிள் கேக்குறாங்க, நீ எதுக்காக ஜானிய அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு அனுப்பி வச்ச அப்படின்னு. அதுக்கு மிங்லி சொல்றாங்க, அவன் தான் சேர்மன் ஆகணும்னு ஆசைப்படுறான்ல, அதனால அவன் சின்னதுல இருந்தே கத்துக்கிட்டு வரட்டும், அவனுக்கு அதுக்காக தான் நான் அனுப்பியிருக்கேன், அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்ல அப்படின்னு. அப்போ கரெக்டா மிங்லியோட அம்மா அங்க வந்துடுறாங்க. நீ ஜானிய எங்க அனுப்பி வச்சிருக்க, அவனை எந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி வச்சிருக்க, மறுபடியும் அவன் இங்க வராம நான் இங்க இருந்து போக மாட்டேன், நான் இங்கே இருக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மிங்லி வந்து நீங்க தான் சொன்னீங்க அவன் சேர்மன் ஆகணும் அப்படின்னு, அதுக்காக தான் அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவன் சின்ன டிபார்ட்மெண்ட்டுக்கே போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு மிங்லியோட அம்மா சொல்றாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவன் இங்க வரது வரைக்கும் நான் இங்க தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மிங்லி சொல்றாங்க, சரி ஓகே நான் அசிஸ்டன்ட் கிட்ட உங்களுக்கு காஃபி கொடுக்க சொல்றேன், எப்போ வரைக்கும் உங்களுக்கு இங்க இருக்கணுமோ இருந்துட்டு போங்க அப்படின்னு எழுந்திருச்சு போக ஆரம்பிச்சிடுறாங்க. பின்னாடியே மிங்லியோட அம்மா ஏய் நில்லு 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 அப்படின்னு கத்திக்கிட்டே போறாங்க. இங்க கட் பண்ணா மறுபடியும் நாவல் வேர்ல்ட காமிக்கிறாங்க. அங்க நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா ரெஸ்டாரண்ட் போய் நல்லா சாப்பிட்டுட்டு ஆபீஸ்க்குள்ள வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ ஆப்போசிட்ல நம்ம ஹீரோ நடந்து வராங்களா. ஹீரோ பார்த்து அடுத்த செகண்டே ஹீரோயின் ஷாக் ஆகி நம்ம ஹீரோ அப்படியே மெய்மறந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ அப்படியே நடந்து ஹீரோயினோட பக்கத்துல வர மாதிரி இருக்குமா. நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க, ஹீரோ என்கிட்ட தான் பேச வரான், என்னதான் பாத்துட்டு வரான் அப்படின்னு. ஆனா ஹீரோ ஹீரோயினை கிராஸ் பண்ணி போயிடுவாங்க. ஹீரோயின் என்னன்னு திரும்பி பாக்குறாங்க. அங்க லிங்க்ஸ் வந்து ஃபைல்ஸை கீழே போட்டுட்டு இருக்காங்க. அதை எடுத்து கொடுக்கறதுக்காக தான் நம்ம ஹீரோ போயிருப்பாங்க. ஹீரோயின் வந்து ஐயோ போச்சா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப லிங்க்ஸுக்கு ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு ஹீரோ சொல்றாங்க, நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு. இப்போ ஹீரோயின் நோட் பண்றாங்க, லிங்க்ஸுவ சுத்தியும் ஒரு கோல்டன் கலர் வளைய மாதிரி இருக்கு, ஹீரோ சுத்தியும் ஒரு கோல்டன் கலர் வளைய மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த சீன்ல அவங்க 2 பேரும் தான் ஹைலைட்டடா இருக்காங்க, அதனாலதான் ஆத்தர் இந்த மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க. இதை நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிட்டு இந்த ஆத்தரை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே டைம்ல நம்ம ஹீரோ கிட்ட லிங்க்ஸு கேக்குறாங்க, நீங்க சாப்பிட்டுட்டீங்களா, பக்கத்துல புதுசா ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணிருக்காங்களா, என்னோட கொலீக்ஸ் எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க, நம்ம அங்க போகலாமா அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்டுட்டு இருக்கக்கூடிய சூசனும் அவங்களோட ஃப்ரெண்டும் சொல்றாங்க, நம்ம அவளை கூப்பிடும் போது வரமாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ கிட்ட போயிட்டு கேட்டுட்டு இருக்கா பாரு, இவன் நிஜமாவே பாய்சன் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் ஆமா ஆமா இவ ரொம்பவே பாய்சன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. செகண்ட் ஹீரோ அப்படியே ஹீரோயினை திரும்பி பாக்குறாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் டீ குடிக்க இடத்துல போய் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க லிங்க்ஸு வராங்களா. லிங்க்ஸு கண்டுக்காம போன மாதிரி போறாங்களா. ஹீரோயின் உடனே கேக்குறாங்க, ஏய் எனக்கு ஹாய் கூட சொல்ல மாட்டியா நீ அப்படின்னு. அதுக்கு லிங்க்ஸ் வந்து நான் கவனிக்கல ஹாய் அப்படின்னு இப்ப சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நீ ஒண்ணு நான் கேட்டு சொல்ல வேண்டாம், ஆமா நீ எதுக்காக இந்த மாதிரி இன்ட்ரோவர்ட்டா இருக்க, நாங்கெல்லாம் கூப்பிடும்போது வரமாட்டேன்னு சொன்னா ஹீரோ கூட மட்டும் போற அப்படின்னு. அதுக்கு லிங்க்ஸ் சொல்றாங்க, ஹீரோ கூட எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபிள் இருக்கு, எனக்கு அவனை பிடிச்சிருக்கு அதனால போறேன், உங்க கூட எல்லாம் வரும்போது எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபிளா இருக்கும், ஏன்னா சூசனுக்கு என்ன சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நீ இந்த மாதிரி மூடியா இருக்கிறதுனாலதான் உன்னை யாருக்குமே புரிஞ்சுக்க முடியல, நான் உனக்கு நிறைய டிப்ஸ் கொடுக்குறேன் வா அப்படின்னு கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு கதவை லாக் பண்றாங்க. ஆக்சுவலி இத நம்ம ஹீரோ கேமரால பாத்துட்டு இருப்பாங்களா. லிங்க்ஸுவ ஹீரோயின் ஏதோ பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே துடிச்சு எழும்ப போவாங்க. அப்போ செகண்ட் ஹீரோ கேக்குறாங்க, உனக்கு என்னாச்சு, எதுக்காக இவ்வளவு கோவமா கிளம்பி போற அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, ஹீரோயின் லிங்க்ஸுவ கான்ஃபரன்ஸ் ரூம்ல போட்டு பூட்டிட்டு அவ கண்டிப்பா லிங்க்ஸுவுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுவா அப்படின்னு. அதுக்கு செகண்ட் ஹீரோ சொல்றாங்க, ஹீரோயின் அந்த மாதிரி பட்ட பொண்ணு கிடையாதுன்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, நான் உனக்கு ப்ரூஃப் பண்றேன், நீயும் என் கூடவா அப்படின்னு. 2 பேருமா சேர்ந்து போறாங்க. அந்த பக்கம் கான்ஃபரன்ஸ் ரூம்ல லிங்க்ஸு கிட்ட ஹீரோயின் என்ன சொல்லிட்டு இருப்பாங்க அப்படின்னா, நீ எதுக்காக எங்க கூட எல்லாம் சேர்ந்து சாப்பிட மாட்டேங்கிற அப்படின்னு. அதுக்கு லிங்க்ஸு சொல்றாங்க, என்னோட சாப்பாடு ரொம்ப சிம்பிளா இருக்கும் அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, அதனால என்ன, நீ சாப்பிடுறது சிம்பிளா சாப்பிட்ட அப்படின்னா யாராவது உங்ககிட்ட வந்து ஏதாவது கேட்டாங்கன்னா நீ சொல்லு நான் டயட் மெயின்டைன் பண்றேன்னு, அதனாலதான் நான் இந்த மாதிரி சிம்பிளா சாப்பிடுறேன்னு சொல்லி. இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு, ஆனா ப்ராப்ளம பார்த்து நீ பயந்து ஓடிக்கிட்டே இருந்தனா எவ்வளவு நாள் தான் உன்னால ஓட முடியும் அப்படின்லாம் கான்ஃபிடன்ட் கொடுக்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை வெளியில இருந்து ஹீரோவும் செகண்ட் ஹீரோவும் கேக்குறாங்க. இப்போ செகண்ட் ஹீரோ சொல்றாங்க, பாத்தியா ஹீரோயினோட உண்மையான கலர்ஸ் இதுதான், அவ ரொம்ப நல்லவ, அவளை நீ தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, நீ நினைச்சிட்டு இருக்கிய என்னால அவளை ஈஸியா நம்ப முடியும் அப்படின்னு, என்னால அவளை ஈஸியா நம்ப முடியல, அதனாலதான் அவ மேல சந்தேகப்பட்டுட்டேன், சரி ஓகே இந்த தடவை என் மேலதான் தப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம்
அப்புறமாவும் இவங்க ரெண்டு பேரும் அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு ஒட்டு கேட்டுட்டே இருக்காங்க. இங்க கட் பண்ணா லிங்சு வந்து அவங்களோட டேபிளுக்கு வந்தாச்சு. அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, லிங்சு நீ ரொம்ப நல்லவல்ல, எனக்காக இந்த ஒரு ஃபைலை மட்டும் முடிச்சு கொடு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு லிங்சு வந்து ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னா அதை விட பெரிய ஃபைலா எடுத்து கொடுத்துட்டு எனக்கும் நிறைய வேலை இருக்குது, இதை வேணா எனக்காக நீங்களே பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து இல்ல பரவாயில்ல நான் என்னோட பண்ணிக்கிறேன், நீ உன்னோட பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாங்க. லிங்சு இப்ப ஹீரோயினை பார்த்து சிரிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து சூப்பர் அப்படின்ற மாதிரி கை வைக்கிறாங்க. ஏன்னா இது ஹீரோயினோட ட்ரிக்கா தான் இருக்கும். ஹீரோயின் நிறைய லிங்சுக்கு சொல்லி கொடுத்திருந்திருப்பாங்க, அதனாலதான் லிங்சு இப்படி பண்ணிருக்காங்க. இங்க கட் பண்ணா எல்லாருமே சேர்ந்து கான்ஃபரன்ஸ் ரூம்ல மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப லிங்சுக்கும் கொட்டாய் வரும், நம்ம ஹீரோயினுக்கும் கொட்டாய் வரும். ரெண்டு பேருமே ஒரே நேரத்துல பெண்ணை கீழே போட்டுட்டு அப்படியே எடுக்கிற மாதிரி கீழே குறிஞ்சு கொட்டாய் விடுவாங்க. இதுவும் இவங்களோட பிளான்ல ஒன்னாதான் இருக்கும். ஏன்னா மீட்டிங்ல வெளிப்படையா கொட்டாய் விட்டா திட்டு கிடைக்கும்ல, அதனாலதான் இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. இதே மாதிரி நம்ம ஹீரோயின் லிங்சுக்கு நிறைய ட்ரிக்ஸ் சொல்லி கொடுத்திருந்திருப்பாங்க. ரெண்டு பேரும் ஒன்னாவே சுத்துவாங்க, ஒன்னாவே போவாங்க, ஒன்னாவே வருவாங்க. லிங்சுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே வராம நம்ம ஹீரோயின் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா லிங்சுக்கு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஹீரோ வந்துடுவாங்களே, அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயினுக்கு லிங்சுவை பிடிக்க ஆரம்பிச்சிடும். இது சூசனும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் நோட் பண்ணாங்க. இன்னைக்கு காலையில இருந்தே பாத்துட்டு இருக்கேன், ஹீரோயின் ஃபுல்லாவே லிங்சு கூட தான் சுத்திக்கிட்டு இருக்கா, என்ன நடக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா ஹீரோ கிட்ட செக்யூரிட்டி வந்துட்டு ஒரு பென் டிரைவ் கொடுக்குறாங்க. செகண்ட் ஹீரோ வந்து கேக்குறாங்க என்ன பென் டிரைவ் அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க இன்னைக்கு ஃபுல்லா ஹீரோயின் என்னென்ன பண்ணனா அப்படின்ற விஷயத்தை அவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க, அதான் நான் போட்டு பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்களா. அப்ப செகண்ட் ஹீரோ சொல்றாங்க நானும் பாக்குறேன் ஹீரோயின் என்னெல்லாம் பண்ணிருக்கா அப்படின்றத போடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பாக்குறாங்க. சூசன் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ரெஸ்ட் ரூமுக்கு வராங்க. அங்க லிங்சு ரெஸ்ட் ரூம்குள்ள இருப்பாங்களா, அவங்க மேல பக்கெட்ல தண்ணி கொட்டுறதுக்காக பக்கெட்டை எடுத்துட்டு வந்து தண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க. அங்க ஹீரோயினை கூப்பிட்டு விட்டு இருந்திருப்பாங்க. ஹீரோயின் இப்ப என்னன்னு கேக்குறாங்களா. அதுக்கு சூசன் வந்து லிங்சு பாத்ரூம்ல இருக்கா, தண்ணி கோரி அவ மேல ஊத்தணும் அப்படின்னு செய்கையால காட்டுறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினும் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு லிங்சு இருக்கக்கூடிய ரெஸ்ட் ரூமுக்கு போறாங்க. எல்லாரும் வந்து ஓகே பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. உடனே நம்ம ஹீரோயின் லிங்சுவோட டோரை தட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. சூசனும் ஹீரோயினோட ஃப்ரெண்டு போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்போ லிங்சு வெளியில வந்ததுக்கு அப்புறமா பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அனுப்பி வச்சிடுறாங்க. இவங்க ரெஸ்ட் ரூம்குள்ள போயிட்டு வெளியில வராங்க. இப்போ சூசனும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் கேக்குறாங்க நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணன, அவளுக்கு எதுக்காக நீ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க, நாங்க காலையில இருந்தே பாத்துட்டு இருக்கோம், நீ சரியில்லைன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் கேக்குறாங்க நீங்க எதுக்காக லிங்சுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒருவேளை நீங்க ரெண்டு பேரும் ஹீரோவை லவ் பண்றீங்களா என்ன அப்படின்னு. அதுக்கு சூசனும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் சொல்றாங்க இல்லையே நாங்க ரெண்டு பேருமே அவனை லவ் பண்ணல அப்படின்னு. அப்புறம் எதுக்காக நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, ஹீரோ சந்தோஷமா இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்களான்னு கேக்குறாங்க. அதுக்கும் அவங்க ரெண்டு பேரும் ஆமான்னு சொல்றாங்களா. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க அப்படின்னா நீங்க லிங்சுவை டார்ச்சர் பண்ணாதீங்க, லிங்சு சந்தோஷமா இருந்தா மட்டும்தான் ஹீரோ சந்தோஷமா இருப்பான், அதனால நம்ம லிங்சுவுக்கு டார்ச்சர் கொடுக்கறத ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்களா. உடனே சூசனும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் எங்களுக்கு புரிஞ்சிடுச்சு, நாங்க இனி லிங்சுவை நல்லா பாத்துப்போம் அப்படின்னு ரெண்டு பேருமே மாறிடுறாங்க. இங்க கட் பண்ணா இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ செகண்ட் ஹீரோவும் வீடியோல பாத்துட்டு இருந்திருப்பாங்கல்ல. அப்ப செகண்ட் ஹீரோ சொல்றாங்க ஹீரோயின் நிஜமாவே ரொம்ப கியூட்டா பண்ணிக்கிட்டு இருக்கா, இதுல எனக்கு ஒரு காப்பி அனுப்பி வச்சிடு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ எதுக்காக நீ கேக்குற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. அதுக்கு செகண்ட் ஹீரோ சொல்றாங்க ஏன்னா நான் அதை பார்க்கணும்னு நினைக்கிறேன், அதுல இருக்க ரெண்டு பேருமே கியூட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களா. ஹீரோ உடனே ஏய் நீ என்ன சொல்ற, யார சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க, அப்படியே கோவத்துல இருக்காங்க. இங்க கட் பண்ணா லிங்சு வந்து அவங்களோட கொலீக்ஸ் கூட, அதாவது சூசன் கூடயும் ஹீரோயினோட ஃப்ரெண்டு கூடயும் ஜாலியா சிரிச்சு பேசிட்டு உள்ள வராங்க. இத நம்ம ஹீரோவும் செகண்ட் ஹீரோவும் பாக்குறாங்க. செகண்ட் ஹீரோ கிட்ட சொல்றாங்க பாரு லிங்சு இப்ப சிரிக்கிறா, அது மட்டும் இல்லாம எல்லார் கூடயுமே நல்லா பழக ஆரம்பிச்சிடுறா, இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் ஹீரோயின் தான், ஹீரோயின் கொடுத்த டிப்ஸை ஃபாலோ பண்ணதுனால தான் அவர் ரொம்ப சந்தோஷமா மாறிட்டா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. உடனே செகண்ட் ஹீரோ ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இங்க கட் பண்ணா லிங்சுவும் நம்ம ஹீரோயினும் சேர்ந்து பஸ் ஸ்டாப்ல உட்கார்ந்து பேச போறாங்க. அப்போ லிங்சு வந்து ஒரு கிஃப்ட நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்குறாங்க. ஹீரோயின் அதை பிரிச்சு பாக்குறாங்க, அதுல தேங்க்யூ அப்படின்னு எழுதி இருக்கும். லிங்சு சொல்றாங்க நீங்க எனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, அதுக்கு தான் நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க எனக்கு தெரியும் நீ இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவ அப்படின்னு, ஏன்னா நீ தான் மெயின் லீட் ஆச்சு, மெயின் லீடுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஈஸியாச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா லிங்சு 2 டிக்கெட்ஸ் எடுத்து ஹீரோயின் கிட்ட காமிச்சிட்டு நான் ஒரு கேம்ல வின் பண்ணேன், அதுக்கு கிடைச்ச கிஃப்ட் தான் இது ரெண்டும் அப்படின்னு சொல்றாங்களா. உடனே ஹீரோயின் சொல்றாங்க ஆல்ரெடி நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லிட்ட, இது எதுக்காக நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒண்ணு போக வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு லிங்சு சொல்றாங்க இது நீங்களும் நானும் போறதுக்காக இல்ல, இது நானும் ஹீரோவும் போறதுக்காக அப்படின்னு. ஹீரோயினுக்கு அப்படியே பக்குன்னு ஆகுது. லிங்சு சொல்றாங்க நீங்க எனக்கு நிறைய தைரியம் கொடுத்திருக்கீங்க, அதனாலதான் எனக்கு இந்த டிக்கெட்ஸை ஹீரோ கிட்ட கொண்டு போய் காட்டணும் அப்படின்ற தைரியமே வந்துச்சு, நாளைக்கு நானும் ஹீரோவும் சேர்ந்துட்டு அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போக போறோம், அதற்கு தான் இந்த டிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பஸ் வந்துடுது. நம்ம ஹீரோயின் கிட்ட லிங்சு வந்து பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோயின் அப்படியே என்னடா இங்க நடக்குது அப்படின்னு அப்படியே அந்த பெஞ்சிலேயே படுத்துடுறாங்க. இங்க சீன் கட்டாது இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோயின் லிங்சுவையும் ஹீரோவையும் என்னெல்லாம் பண்ணி நீ தடுக்க போறாங்க, ஹீரோவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயின் மேல அஃபெக்ஷன் வந்துருச்சு, அதை ஹீரோ எப்போ ரியலைஸ் பண்ண போறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ அடுத்தடுத்த எபிசோட்ஸ்க்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பாய்.